பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு? ஆமென். ஆயத்தமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு சத்தமா அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. சந்தோஷம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆமோஸ். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போலவே அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பார். எடுப்பது மாத்திரமல்லாமல் அது பழுதாய் இருக்கிற எல்லா பழுதான காரியங்களை சீர்படுத்தி முந்தின நாட்கள் இருந்தது போல செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளில் இன்னைக்கு நீங்க எந்தெந்த காரியத்தெல்லாம் விழுந்து போயிடுச்சு, எங்க வீட்டுல சமாதானம் விழுந்து போயிடுச்சு, இல்லை என் வேலை ஸ்தலம் விழுந்து போயிடுச்சு, என் வேலை அவ்வளவுதான் போல, என் படிப்பு அவ்வளவுதான் போல, என் பிள்ளைங்க வாழ்க்கை அவ்வளவுதான் போலன்னு விழுந்துடுச்சு, அவ்வளவுதான், நோ சான்ஸ் அப்படின்வாங்க பாத்தீங்களா? வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப எடுப்பிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கையில ஒரு காரியம் போயிடுச்சுன்னா அது நிச்சயமா ஆசீர்வாதம் தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அது நிச்சயமாய் அற்புதமாய் மாறும். ஏன்னா 5 அப்பம் 2 மீன் தான் அவர் கையில போச்சு. அது ஆசீர்வாதமாய் மாறினதா? 5000 பேரை போஷிக்கிற அளவுக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியெல்லாம் விழுந்து போய் கிடக்கும், எதெல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே நடக்காது, வாய்ப்பே இல்லை, என் குடும்ப காரியம் விழுந்து போயிடுச்சு, என் வீட்டு காரியம் விழுந்து போயிடுச்சு, நான் வீடு கட்டுவதுன்ற நினைச்ச காரியம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இன்னும் நம்ம இருக்கிற காலத்துல வாழ்ந்துட்டு போயிடுவோம், வேலையா இந்த வேலையை தான் அப்படியே நம்ம இருந்துடணும், இன்னும் இருக்கிற காலத்தை தள்ளிட்டு போயிடுவோம், வியாதியா இந்த வியாதியிலே சில பேர் வயசானவங்க சொல்லுவாங்க, ஆமா இப்படியே இருந்துட்டு போயிடுவோம், காலத்தை தள்ளிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை விழுந்த இடத்துல இருந்த கர்த்தர் உங்களை உயர்த்துவார். விழுந்த காரியத்தை கர்த்தர் அவர் கையில எடுப்பார். அந்த பழுதா இருக்கிற எல்லா காரியங்களும் சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீர்படுத்தி அது முந்தின நாட்கள் இருந்தது பாருங்க, அழகா இருந்தது பாருங்க, சந்தோஷமாய். சில பேர் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, சந்தோஷமா இருந்தோம், அப்பெல்லாம் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, வேலைக்கு ஜாலியா போயிட்டு வந்தோம், அப்பெல்லாம் எப்படி இருந்தது தெரியுமா, நீங்க சொல்வீங்க பாத்தீங்களா? முந்தின நாட்கள் இருந்தது போலவே கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முந்தின சந்தோஷத்தை பார்க்கல என்னுடைய சந்தோஷம் பெரிதா இருக்கும். ஆமென். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் இன்று மறுபடியும் வாக்கு பண்ணுகிறார். எனக்கு தெரியல, யாருக்கோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கார். நான் விசுவாசிக்கிறேன். எந்த காரியம் விழுந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, என்னுடைய தன்மானம் போயிடுச்சு, என்னுடைய மரியாதை போயிடுச்சு, என்னுடைய கௌரவம் போயிடுச்சு, என் தலை குனியப்பட்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, அந்த விழுந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை தூக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த வசனத்துல இருந்து ஒரு கேள்விகளை நான் கேட்க போகிறேன். சரி, சின்ன பிள்ளைங்க பதில் சொல்லுங்க. சரி, மீனுக்கார் அப்படின்னு உங்களுக்கு பைபிள்ல இருந்து யார ஞாபகம் வரும்? சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு. பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் வேத ஞானம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். சரி, ஓகே. பாடுகள் அப்படின்னு சொன்ன உடனே யார ஞாபகம் வரும்? பாடல்கள் இல்ல, பாடுகள். பாடுகள். யோபு ஞாபகம். வெரி குட். சரி, பாடல்கள் அப்படின்னு ஒண்ணே தாவீது ஞாபகம் வரும். சரி, எல்லாமே பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருக்கிறீங்களே, இப்ப வேற என்ன கேக்குறது? சிங்கம்னா என்ன ஞாபகம் வரும்? தானியேல், சிம்சோன். வெரி குட். யூதராஜ சிங்கம்னா யார ஞாபகம் வரும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. சிலுவைனா யார ஞாபகம் வரும்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. ஜெயம்னா யார ஞாபகம் வரும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இந்த வசனத்துல இருந்து கேட்கிற விழுந்து போன தாவீதின் கூடாரம்னு வந்திருக்கு. அப்ப விழுதல், விழுந்தவன் அப்படின்னா யார ஞாபகம் வரும்? விழுந்தவன், விழுதல், தள்ளப்பட்டவன், விழுதவன் அப்படின்னா யார ஞாபகம் வரும்? யோசிப்பு. யாராத? விழுந்தவன். ஓ, நீங்க தள்ளப்பட்டவன் எடுத்துட்டீங்களா? சரி, விழுந்தவன், விழுதல் அப்படின்னா யார் ஞாபகம்? அப்பாடா, யாரும் பதில் சொல்ல மாட்டீங்க. அப்பனா இதுக்கு ஒரு பிரைஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம். யாரும் சொல்ல மாட்டீங்களா? அதனால நம்புதானா? எவ்வளோ ஒரு தாழ்மையான உள்ளம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருமா.
விழுந்தவன் விழுந்தவன் அப்படின்னாலே நல்லா கவனிங்க, சாத்தானானவன் விழுந்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவன் வேதம் சொல்லுகிறதை எடுத்து வாசிப்போம். ஏசாயா 14 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 14:12. கொஞ்சம் வேகமாக வாசிக்கலாமா? அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த இடத்துல யாரை குறிக்குது அப்படின்னா லூசிஃபரை குறிக்குது. நான் ஏற்கனவே இந்த ஸ்டோரியை ஒரு வர்ஷிப்பில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆகிலும் பவுல் சொன்னது போல, நான் சொல்லுவதே நான் எழுதுகிறதே எழுதுவது எனக்கு துக்கம் அல்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறதே மறுபடியும் ஒரு முறை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் முதல்ல மனுஷனையே உண்டாக்குவதற்கு முன்பாக, இந்த பூமியை உண்டாக்குவதற்கு முன்பாக தூதர்களை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. தூதர்களை 3 குரூப்பாக உண்டாக்கினார். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கவனிங்க, 3 குரூப்பாக உருவாக்கினார். என்னென்ன குரூப் அப்படின்னா, பாடல் பாடுவதற்கு, அதாவது கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு குரூப், அடுத்து ஒரு மெசேஜை இன்னொரு இடத்துல கன்வே பண்ணுறதுக்கு ஒரு குரூப், மெசேஞ்சர் ஒரு குரூப், இன்னொரு குரூப் சண்டை போடுவதற்கு, அதாவது யுத்தம் செய்வதற்கு, யார் கூட சண்டை போடுவாங்களோ உங்களுக்காக எனக்காக சண்டை போடுவதற்காக ஒரு குரூப். 3 குரூப்பாக உருவாக்கினார். ஒரு குரூப்பை ஒரு லீடர் வச்சார். புரியுதா? அந்த லீடர்ஸ்ல யாருன்னா, மெசேஞ்சருக்கு லீடர் யாருன்னா காபிரியல் தூதன். ஓகேவா? யுத்தத்துக்கு லீடர் யாருன்னா மிகாவேல், மைக்கேல் தூதன். ஓகேவா? அப்போ துதிப்பதற்காக வச்ச குரூப்புக்கு லீடர் யாருன்னா லூசியல், அதாவது லூசிஃபர் என்ன பண்ணாரு வச்சார். இப்போ இந்த 3 குரூப்ல லூசிஃபர் தான் என்ன பண்றா. அடுத்து 13வது வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். அதை தொடர்ந்து நீங்க அப்படியே வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இங்க கவனிங்க, லூசிஃபர் என்ன பண்றான்னா, ஆண்டவருடைய ஸ்தானத்திற்கு தன்னை உயர்த்துகிறான், தன்னை பெருமையா பார்க்கிறான். ஐயோ, ஏன்னா மற்ற தூதர்களை பார்க்கலும், மற்ற லீடர்ஸ்களை பார்க்கலும் கூட எனக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கு. அதுக்கு மேல் பக்கமா நீங்க வீட்டில் போய் வாசிங்க. இப்போ நேரில் நான் சீக்கிரமா போகிறேன். அந்த அவரோட விங்ஸ்லாம் கூட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கிறது போல இருக்குமா. ஒரு ரெக்கையை அடிச்சாலே, சும்மா அப்படி கையை ரெக்கையை தூக்குனாலே என்ன வரும், அதுல இருந்து பாடல்கள் புறப்பட்டு வருமா. அப்போ எவ்வளோ ஸ்பெஷாலிட்டி, ஹவு ஸ்பெஷல் இஸ். அந்த ஸ்பெஷாலிட்டி நிமித்தம் அவன் என்ன பண்ணுறான், இப்போ பெருமை அவனுக்குள்ள வருகிறது. பெருமைன்றது செயல்பாட்டில் அவன் எதையுமே காட்டலை, எண்ணங்களில் தான் அவனுக்கு என்ன ஆகுது, தோன்றுகிறது. அதனால விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே அப்படின்னு சொல்லி விழப்பட்டவன், விழ தள்ளப்பட்டவன் தான் யாரு, சாத்தானானவன். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது, விழுந்தவன்னா யாரு தான், சாத்தானானவன். நீங்களும் நானும் விழுந்தவர்கள் அல்ல. கவனிங்க, சத்துருவானவன் சாத்தானவன் கீழே தள்ளப்பட்டான். எது நிமித்தம் தள்ளப்பட்டான், தன்னுடைய பெருமை நிமித்தம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், பெருமைலாம் சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவனுடைய காரியத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, he didn't do anything in an action. ஒரு ஆக்ஷன்லாம் அவன் இன்னும் எதுவுமே பண்ணலை. ஏதாவது பண்ணானா, இன்னும் பண்ணலை. நான் இந்த மாதிரி ஏறுவேன், நான் போவேன் அப்படின்னு தன்னுடைய இருதயத்தில் தன்னுடைய எண்ணங்களை நினைத்தது தான் அவனுக்கு பெரிய பாவமாக கருதப்பட்டது. இன்னைக்கு வாலிபர்களுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் நான் ஒரு காரியங்களை சொல்றேன். நம்ம வெளியே பார்ப்பதற்கு வெள்ளை அடிக்கப்பட்ட, மீதி நான் சொல்ல விரும்பல, அப்படி இருக்கலாம் இல்லையா. நம்ம ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு, ரொம்ப அழகாக பேசிட்டு, நம்மளுடைய பேச்சில் இருக்கட்டும், நம்மளுடைய வே ஆஃப் டாக்கிங், வே ஆஃப் வாக்கிங் எல்லாமே ரொம்ப ஸ்டைலாக இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் நீங்கள் பார்க்கும் பொழுதோ, இல்லை உங்களுடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் நீங்கள் பாவம் செய்கிறீங்களான்றது யோசித்து பாருங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணை தொட்டாதான் பாவம், ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணை நீ தவறாக பார்த்தாலே பாவம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ நான் பாவம் செய்யல அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல அவன் எதுவுமே ஆக்ஷன்ல பண்ணலங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? எதுவுமே ஆக்ஷன்ல பண்ணல, தன்னுடைய எண்ணங்கள்ல தான் பண்றான், பெருமையா யோசிக்கிறான். அவனுடைய எண்ணங்கள் நிமித்தம் அவன் விழ தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்ன தெரியுமா, எண்ணங்களில் கூட சுத்தமா இருக்கணும்.
எண்ணங்களில் கூட ஒரு பெண் ஒரு ஆணை பார்க்கும் பொழுதோ, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுதோ, அழகா ஸ்கூல்ல சொல்லுவாங்க, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, இந்தியன்ஸ் ஆல் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ எப்படி பார்க்கணும்? சகோதர சகோதரிகளாய் மாத்திரமே பார்க்கணும். இதெல்லாம் ஏன் சிஸ்டர் எங்களுக்கு சொல்றீங்க? யூத் மீட்டிங்ல போய் சொல்லுங்க. இல்லை, எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்லை, இச்சையோடு பார்ப்பது மாத்திரம் பாவம் இல்லை, ஒருவனை இலக்காரமாய் பார்ப்பதும் பாவம் தான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இவன் தானே, இவள் தானே அப்படின்னு ஒரு மாதிரி இலக்காரமாய் பார்த்தாலும் பாவம் தான். ஸோ உங்களுடைய எண்ணங்களில் கூட நீங்கள் விழுந்து போகக்கூடாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆண்டவரே, நான் எண்ணங்களில் கூட விழுந்து போயிடக்கூடாதுன்னு எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ கவனிங்க, அப்போ முதலாவது 3 குரூப்பை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது குரூப் என்னன்னா, சாத்தானானவன் விழ தள்ளப்பட்டான். விழுந்தவன் ஃபர்ஸ்ட் குரூப் என்னது? சாத்தானுடைய குரூப். ஏன் ஸ்டார் அவன் மட்டும்தான் விழுந்தான்? இல்லை, அவனுக்குன்னு ஒரு குரூப்பை கொடுத்தாரு பார்த்தீங்களா ஆண்டவர், அந்த குரூப்போடு சேர்ந்து விழுந்தான். அதனால தான் உங்களுக்கு லோகாதிபதிகளோடும் வானத்தின் அந்தகார அதிபதிகளோடும் ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே. ஸோ அப்படி விழுந்தவன் சாத்தானுடைய குரூப்பை ஃபர்ஸ்ட் விழுந்த குரூப்பா இருக்குது. ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு குரூப்பை பார்க்க போறேன். எது விழுந்தது அப்படின்னா, ஜெனசிஸ் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இந்த இடத்துல என்னன்னா, ரெண்டாவது குரூப் நான் சொல்ற கவனிங்க. முதலாவது குரூப் சாத்தானின் குரூப் என்னாச்சு? சாத்தானின் கூட்டம் விழுந்த ஒரு கூட்டமா இருக்கிறது. ரெண்டாவது நான் உங்களுக்கு காண்பிக்கிற கூட்டம் என்னன்னா, உலக மனிதர்களின் கூட்டம். ஹல்லேலூயா. உலக மனுஷர்கள், உலகத்தார்கள். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொன்னா, உலகத்தார்களின் கூட்டம். இப்போ இந்த உலகத்தார், அதுதான் தேவ பயம் இல்லாத ஒரு கூட்டம். இப்போ எத்தனை பேருக்கு புரியுது? தேவ பயம் இல்லாத ஒரு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது. அதே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18:20. பின்பு கர்த்தர் சோதம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலே அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருந்தது. தேங்க்யூ ஸ்டர். கவனிங்க, இப்போ இதுவும் தேவ பயமற்ற ஒரு கூட்டம். இப்போ தேவ பயமற்ற ஒரு கூட்டம் எதில் விழுந்து போயிடுதுன்னா, பாவத்தில் விழுந்து போயிடுது. ஹல்லேலூயா. பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் இப்படி தான் அவங்க இருக்கிறாங்க. நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலப்பிரளயம் வந்து வாரி கொண்டு போக மட்டும் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நல்லா குடிச்சு சாப்பிட்டு பெண் கொண்டு பெண் கொடுத்தோம் இப்படி தான் இருந்தாங்களாம். இப்படி பாவம், ஏன் அந்த பாவத்தில் இருந்தாங்கன்னா, அவர்களுக்கு தேவன் இருக்கிறார்ன்ற தேவ பயம் இல்லாத இருந்துச்சு. யார் என்ன கேட்பா? என் லைஃப் மை ரூல்ஸ் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. கரெக்டா? யாரும் என்ன கேள்வி கேட்க முடியாது, யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. ஏன்னா, ஆனால் கவனிங்க, அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் கட்டாயம் உங்கள் பெற்றோர்களுக்கோ உங்கள் முதியவர்களுக்கோ நீங்கள் பயந்து தான் ஆகணும். இது எல்லாருக்கும் மேலே நம்மை பார்க்குற, நம்ம என்னை காண்கிற ஒரு தேவன் உண்டுன்ட்டு கண்ணீரை மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தையும் காண்கிற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாத்தையுமே பார்க்குற கர்த்தர் உண்டு என்கிற தேவ பயம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படி தேவ பயம் இருந்தால் இந்த விழுந்த குரூப்ல, இந்த உலகத்தார் குரூப்ல நம்ம சேர மாட்டோம். ஆனா இந்த குரூப்ல நீங்க பாத்தீங்கன்னா, உலக மக்களுக்கு தேவ பயம் இல்லாதபடியினால அவங்க என்ன பண்ணிடுறாங்க? விழுந்துடுறாங்க. விழுந்தவங்க எழுந்துக்கல. கர்த்தர் அவர்களை அழிக்க பிளான் பண்ணி தான் என்ன பண்ணாரு? அழித்தார். ஏன் அழித்தார்னா, அவர்களுக்கு தேவ பயம் இல்லை. திரும்ப போய் சொன்னாலோ இல்லை, பாவம் செய்யாதீங்க. நோவா பேழை கட்டும் போது என்ன பண்ணிருப்பாரு? ஜலப்பிரளயம் வரப்போகுது, அது எல்லாமே வந்து எல்லாரையும் வாரி கொள்ள போகுது, அதனால பாவத்தை விடுங்கன்னு சொன்னாரா? நான் விட்டாங்களா? இல்லை. பிரளயம் வந்து வாரி கொள்ள போக மட்டும், சோதம் கொமோரால கூட அழிவு வரும்போதுன்னு சொல்லும் பொழுது கூட என்ன பண்ணாங்க? பாவம் செய்யதான் ரெடியா இருந்தாங்க. அப்படி தேவபயம் மற்ற ஒரு உலகத்தானின் கூட்டம் விழுந்து போனது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ 2 குரூப்பை நம்ம பார்த்துருக்கோம். முதல் குரூப்பு சாத்தானின் கூட்டம் பெருமை நிமித்தம் விழுந்தது, தன்னுடைய எண்ணங்களின் நிமித்தம் விழுந்தது. விழுந்த குரூப்பு
விழுந்தபடியே இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆமென் ஆமென். இரண்டாவது குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா உலக மக்கள், தேவ பயம் இல்லாத குரூப்பு. அது என்னாச்சு? பாவத்துல விழுந்த குரூப். திரும்ப அவங்க என்ன பண்ணல, ஐயோ பாவம் செஞ்சுட்டேனே, இல்ல தேவன் என்னை பார்க்கிறாருன்ற அந்த பயம் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அது இல்லாததான் உலகத்துல பிரச்சனையே. யார் என்ன கேட்பான்ட்டு அந்த பயமே இல்லாம வாலிப பிள்ளைகளுக்குலாம் சுத்தமா அது இருக்கிறதே இல்லை. எதை பார்க்குறோம், எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற பயமே என்ன அர்த்தம் இல்லை, இருதயத்துல இல்லவே இல்லை. நீதிமொழிகள் இருக்கு, எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் பாக்கியவான ஒரு வசனம் இருக்கும். இப்போ எப்பொழுதுமே என்ன பண்ணணும், யாரோ ஒருவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த யாரோன்றது யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் என்னை பார்க்கிறாருன்ற பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் சொல்கிறேங்க, நீங்கள் எந்த பாவத்தில் கை வைக்க மாட்டீங்க. நீங்கள் குடிக்க உங்களுக்கு தோணாது, சிகரெட் பிடிக்க தோணாது, உங்களுக்கு மற்ற காரியங்களை பார்க்க தோணாது, உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வராது. ஏன்னா ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். when someone is there with you, யாரோ ஒருத்தர் உங்கள் கூட இருக்கும் பொழுது நீங்கள் பாவம்னு செய்கிறீங்களா, அந்த காரியத்தை பண்ணுவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 4 செவத்துக்குள்ள யாருமே இல்லாதப்போ என்ன பண்ணுவோம்? இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தாருக்கு தெரிகிற மாதிரி குடிக்கிற பழக்கம் இருக்கும், குடும்பத்தாருக்கு தெரிகிற மாதிரி சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கு, இல்லை குடும்பத்தாருக்கு தெரிகிற மாதிரி தவறான உறவுகளுக்கு கூட பழக்கம் இருக்கு. ஏன்னா குடும்பத்தார் என்ன பண்ணுவாங்க, இவங்கிட்ட சொல்லி இவங்க கிட்ட சொல்லி நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு அவங்க விட்டு போயிருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் கிட்ட மறைப்பாங்க, இல்லை சில பேர் தன்னுடைய எல்டர்ஸ் கிட்ட, தன்னுடைய முதியவர்கள்கிட்ட, யாரோ ஒருவர்கிட்ட யாரோ ஒரு பயத்தை நிமித்தம் மறைக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பாவம் செய்யும் போது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு நபர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, பாட்டில் மேலேயும் கீழே தட்டி உட்கார்றாரு. கொஞ்சம் அவர் இமேஜின் பண்ணுறாரு, ஏசப்பா இப்போ பக்கத்தில் உட்காந்துங்கிறாரு. ஆண்டவர் சொல்வார, குடிப்பா நல்லா குடி, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றவா, வேற என்ன மிக்ஸ் பண்ணுவாங்க, வேற எதுவும் எனக்கு தெரியாது, சோடா ஊற்றவா, அப்படியே ஆண்டவர் கேட்பாரா? அப்படி கேட்பாரா ஆண்டவர்? இல்லை சந்தோஷப்படுவாரா, இன்னும் கொஞ்சம் சோடா ஊற்றி குடிப்பா, அப்போதான் வயிறு எரியாது அப்படின்னு சொல்வாரா ஆண்டவர்? இப்படி சொல்லுவாரா? எனக்கு ஒரு டவுட். உண்மையாகவே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, நீங்கள் ஏதோ ஒரு சினிமா பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு காரியங்கள் நீங்கள் தவறாய் நல்ல சங்கமாக உட்காந்து என்ன பண்ணுறோம், பெண்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம், சங்கமாக உட்காந்து என்ன பண்ணுவோம், பேசுகிறோம். அப்போ பேசும்போது இமேஜின் தட் the God is with you. ஆண்டவர் உங்கள் குரூப்பில் சொல்லுமா, என்ன கதை சொல்ல வர, நானும் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு இருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்கள் பேசுவீங்களா, அந்த நபரை குறித்து தவறாய் பேசுவீங்களா, இல்லை டபுள் மீனிங்கில் பேசுவீங்களா? வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிற டபுள் மீனிங்கில் பேசுவீங்களா? நான்லாம் ஸ்கூல் டீச்சராக இருக்கும் போது பிள்ளைங்க 10வது பிள்ளைங்க டபுள் மீனிங் பேசுறது எனக்கு புரியாது. என்னவோ பேசி என்னமோ சிரிப்பாங்க. இந்த பிள்ளைங்க எதுக்கு இப்போ சிரிச்சுது நமக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம பேபான்னு முழிச்சிட்டு இருப்போம், என்னடா சிரிக்குது, நம்ம டியூப்லைட் மாதிரி உட்காந்துருக்குமே. அப்புறமா தான் இன்னொரு டீச்சர்கிட்ட அந்த வார்த்தையை போய் சொன்னால், இந்த மாதிரி சொன்னாங்க ஆனால் சிரிச்சாங்க, அதுக்கு என்ன மீனிங்கை டீச்சர்ஸ் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரியும், அது டபுள் மீனிங்னு. அப்படியா, அது கூட தெரியலையடா இது இந்த பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி நான் நினச்சிப்பேன். அப்போ கவனிங்க, நீங்கள் பேசுகிற காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் பார்க்குற காரியங்களாக இருக்கட்டும், நீங்கள் குடிக்கிறதா இருக்கட்டும், எனக்கு தெரியல யாருக்காக இந்த குடியோ சிகரெட்டோ ஆண்டவர் பேசுகிறாருன்ட்டு. என்ன சிஸ்டர் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு இல்லை, ஆண்டவர் சொல்கிறது நிமித்தம் நான் சொல்கிறேன், அது யாருக்காக பேசுகிறாருன்னு நீங்கள் அறிவீங்க. கவனிங்க, அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருந்தாருன்னா நீங்கள் அந்த காரியத்தை செய்வீங்களான்னு மட்டும் யோசிங்க. ஏதோ ஒரு தவறு பண்ணுறீங்க, இல்லை நான் ஏற்கனவே சொன்னபோது உங்கள் எண்ணங்களில் தவறு பண்ணுறீங்க, நடந்து போயிட்டே இருக்கீங்க, எதற்கு ஒரு நபர் வராங்க, அவங்களை இலக்காரமாய் பார்ப்பதா இருக்கட்டும், இல்லை பெருமையாய் நீங்கள் அவர்களை காட்டிலும் உங்களை பெருமையாய் பார்ப்பதா இருக்கட்டும், இவர்களை இல்லை இச்சையாய் பார்ப்பதா இருக்கட்டும், ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய தாட்ஸ் முதற்கொண்டு. அப்போ அந்த பயம் இருக்கும் பொழுது அப்படி நீங்கள் நினைப்பீங்களா? நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிக்கடி சொல்வேன், ஆண்டவர் ஒருவேளை காட் வந்து ஒரு ரெட் லைட்டு ஒரு க்ரீன் லைட்டு நம்ம மண்டையில் வச்சு படைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தப்பாக நினைக்கும் போதெல்லாம் அந்த ரெட் லைட்டை மினுக்கிறதுக்கும், நீங்கள் நல்ல விஷயமா நினைக்கும் போதெல்லாம் க்ரீன் லைட்டை மினுக்கிறதுக்கும் ஒரு ஆட்டோமேஷன் மாதிரி வச்சுருந்தாருன்னா எத்தனை பேருக்கு ரெட் லைட்டு எரிஞ்சுனே இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்கு க்ரீன் லைட் எரிஞ்சுன்னு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு விளங்குது? அப்போ இந்த உலகத்தாருக்கு தேவ பயம் இல்லாதபடியினால் விழுந்து போனார்கள். ஹல்லேலூயா! உங்களுக்கும் எனக்கும் இந்த வேளையில கர்த்தர் உணர்த்துகிற காரியம் என்னன்னா, தேவ பயம் இருக்கணும். ஹல்லேலூயா! அப்போதான் நம்ம
விழுந்து போக மாட்டோம். விழுந்து போனா அழிந்து போயிடும், அழிந்து போக மாட்டோம். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு குரூப் நான் உங்களுக்கு காட்டி முடிக்கிறேன், கவனிங்க. எடுத்து வாசிப்போம். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:1. நியாயாதிபதிகள். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இப்போ சிம்சோனுடைய கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம சண்டே ஸ்கூலில் படிச்சிருப்போம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், கவனிங்க. சிம்சோன் தன் தாயின் கருவலை உருவாகும் முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவன், தீர்க்கதரிசியாய், ஒரு நியாயாதிபதியாய் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவன். எதற்காகனா, பெலிஸ்தேரன்ற ஆண்டவருக்கு விரோதமான அந்த குரூப்பை, ஆண்டவருக்கு விரோதமான ஜனங்களை அழிப்பது நிமித்தம் அவன் உருவாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இப்படி சிம்சோன் உருவாக்கப்பட்டா, ஆனால் நடுவில் என்ன ஆச்சு, அவனுடைய ஒரு குறிப்பிட்ட வயது வந்தப்போ அவனுக்குள்ள ஒரு விழுதல் காணப்படுகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு விழுதல் காணப்படுகிறது. எங்க போறானா, தன் நியாயாதிபதி என்பதை மறந்து, தான் ஒரு அபிஷேகிக்கப்பட்டவன் என்பதை மறந்து, தான் கர்த்தருடைய பிள்ளை என்பதை மறந்து ஒரு வேசியின் இடத்தில் போகிறான். ஹல்லேலூயா. ஒரு வேசியின் இடத்தில் போகிறான். தன்னுடைய தரிசனத்தையே அவன் மறக்கிறான். தன்னை குறித்து சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் தான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்பதையே என்ன பண்றான், மறக்கிறான். இன்னைக்கு இந்த குரூப்புக்கு நான் பேர் சொல்றேன் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் என்ன குரூப் பார்த்தோம்? சாத்தானுடைய குரூப்பு விழுந்தது. ரெண்டாவது உலகத்தார்கள் என்ன பண்றாங்க, விழுந்தாங்க. விழுந்தவங்க 2 குரூப்ல இருந்து எழுந்தாங்களா? இல்லை, எழுந்துக்கலாம். ஆனால் இந்த குரூப் நல்லா கவனிச்சுட்டே பாருங்க, நான் எழுந்தாங்களா இல்லையான்னு சொல்கிறேன். கவனிங்க. மூன்றாவது தேவனுடைய பிள்ளைகள்ன்ற குரூப் என்ன ஆகுது, முதல்ல சிம்சோனை பார்க்குற. சிம்சோன் விழுகிறான். வேசியின் இடத்துல தன்னுடைய தரிசனத்தை மறந்து, கர்த்தருடைய திட்டத்தை மறந்து, இன்னைக்கு நம்ம நடுவில் கர்த்தரனை அபிஷேகித்து இருக்கிறார், ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், நான் நல்லா ஜெபிக்கிறவன், நான் நல்லா வேதம் வாசிக்கிறவன், அப்படி இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் எதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டோன்றதை மறந்து போய்விடும். கரெக்டா? ஒரு சூழ்நிலை நிமித்தமோ, இல்லை நம்மளுடைய கோபத்தின் நிமித்தமோ, இல்லை மற்ற காரியங்கள் நிமித்தமோ, நான் எதற்காக படைக்கப்பட்டேன், இதுதானா என் நோக்கம் அப்படின்றத என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோம். சரி, இங்க கவனிங்க. இப்போ சிம்சோன் மறந்த அந்த இடத்துல ஒரு விழுதல் காணப்படுகிறது. அடுத்து நம்ம வாசிப்போம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 74வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:74. அப்பொழுது அவன், அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். கவனிங்க, இந்த இடத்துல பேதுருவை குறிக்குது. பேதுரு என்ன பண்றான், ஆண்டவரை மறுதளிக்கிறான். 3 முறை மறுதளிப்பான். ஆண்டவர் சொன்ன மாதிரியே, நான் அந்த மனுஷனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அப்போ இந்த இடத்துல பேதுரு என்ன பண்ணிடுறாரு, விழுந்து போறாரு. ஹல்லேலூயா. கூடையே உட்கார்ந்து அப்பம் பெட்டு திராட்சரசம் குடித்து அப்படி இருந்த ஜனங்க, அப்படி இருந்த சீசன் என்ன பண்றாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கூடையே இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, முதுகுல குத்திட்டாங்க சிஸ்டர், நான் அவ்வளோ நம்பினேன் சிஸ்டர், அவ்வளோ நம்பினா இவங்களை கடைசியில் என்ன போய் பின்னாடி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்ற அந்த வலி எவ்வளோ பெருசா இருக்கும். கரெக்டா? எத்தனை பேருக்கு அந்த வலி தெரியும்னு தெரியல. ஆனால் கவனிங்க, அப்படிதான் இங்கே இயேசு கிறிஸ்துவானவருக்கும் நடக்குது. பேதுருவானவர் என்ன பண்றான், இவரை நான் அறியேன் அப்படின்னு சொல்லி சும்மா மட்டும் சொல்ல, சபிக்க தொடங்கினானா, சத்தியம் பண்ண தொடங்கினா. சத்தியமா இவர் எனக்கு தெரியவே தெரியாது. இன்னொரு சுவிசேஷ புத்தகத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையான காரியமா இருக்கும். அவனை நான் அறியேன் அப்படின்னு இருக்கும். வேதத்திலேயே பைபிள்லேயே அவர்னு மரியாதை கொடுக்குற ஒரு நபர் ஆண்டவருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கும். மற்ற ஆபிரகாமா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும், நம்ம சொல்லும் பொழுது தான் மோசே என்ன பண்ணாரு அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் பைபிளில் பண்ணினான், அவன் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் மரியாதை கொடுத்து எழுதப்பட்ட ஒரே நபர் ஆண்டவருக்கு மட்டும்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னொரு சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் தேடி வாசித்து பாருங்க, அவனை அறியேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களா, மறுதளிப்பாங்களா. எவ்வளோ துக்கமான ஒரு விஷயம் இல்லை? மரியாதை கூட அந்த இடத்துல என்ன ஆகுது, இழந்து போயிடுறாரு ஆண்டவர். அப்ப கவனிங்க, இந்த இடத்துல பேதுருவும்
விழுந்து போறார். விழுந்து போனவங்க, ஆனா இந்த 2 பேருமே, சிம்சோனையும் பேதுருவும் நான் சொன்னேன், இந்த 2 பேருமே ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தாங்க. ஆண்டவர் அவங்க மேல ஒரு பெரிய திட்டங்களை வைத்திருந்தாங்க. சிம்சோன் இதுதான் அவனுடைய முடிவு அப்படின்ட்டு ஆண்டவர் வைக்கல. நீ அவ்வளவுதான் கண் இழந்து அப்படியே நீ மறித்து போடன்னு ஆண்டவர் வைக்கல. பேதுரு அவ்வளவுதான் நீ மறுதளிச்சுட்ட, இதோட உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் நிறைய காரியங்கள் அப்படிதான் இருக்கு. செயல்முறைகள் நம்ம வாயில பேதுரு மாதிரி சொல்றது இல்லை, எனக்கு ஆண்டவர் வேணாம் அப்படின்னு நான் சொல்றது இல்லை. ஆனா நம்ம செயல்பாடுகள் எல்லாம் காட்டிடுறோம். ஹல்லேலூயா. செயல்பாடுகள் என்ன பண்ணிடுறோம், எங்க போய் நிற்க கூடாதோ அங்கதான் என்ன பண்ணுவோம், போய் நின்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாவற்றையும், இப்போ விக்கிரகங்களுக்கு எதனா படைக்கணுமா, இல்லை சாஸ்திர சம்பிரதாயங்கள் செய்யணுமா, எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், செய்கிறோம். அந்த இடத்துல நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, உங்கள் வாயை திறந்து ஆண்டவரை மறுதளிக்கலாங்க, உங்கள் செயல்முறைகளை நீங்கள் ஆண்டவரை மறுதளிக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவன் என்றே உங்கள் கூட இருக்கிற சக நண்பர்களோ இல்லை உங்கள் கலீக்ஸோ மறந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்னெல்லாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னை சினிமாவுக்கே கூப்பிட மாட்டாங்க. நிவி வரியா சினிமாவுக்கு போகலாம் கூப்பிட மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏன் தெரியுமா, தே நோ தட் ஐ won't see சினிமா, ஐ won't watch சினிமா. அவங்களுக்கு தெரியும் நான் சினிமான்னு கூப்பிட்டேன்னா நான் விடுற முறையிலே அவங்க ஓடுருவாங்க, ஆனால் கூப்பிட மாட்டாங்க. அவங்க பக்கத்தில் பேசினாலே ஐயோ அவளா வரமாட்டாப்பா. ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஆண்டவரை நீங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரை நீங்கள் ஒருவேளை உங்களை இதை செய்யலாம், இதை பண்ணலாம், நீ சினிமாவுக்கு போகலாம், இல்லை இந்த சடங்கு செய்யலாம், இல்லை இந்த இடத்துல நீ நில்லு, பொய் சொல்வதற்கு நில்லு, பொய் சாட்சி சொல்வதற்கு நில்லு, இல்லை நான் பாவம் செய்கிற அதற்கு காவலாளியா நீ நில்லு, இல்லை நான் பாவம் செய்கிற அதுக்கு நீ சப்போர்ட் பண்ண அப்படின்னு உங்களை கூப்பிடுறாங்கன்னா நீங்கள் செய்யலை. நல்லா கவனிங்க. அப்படின்னு உங்களை கூப்பிடுறாங்கன்னா நீங்களும் அதுக்கு போறீங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா, நீங்க வாயில இயேசு கிறிஸ்து தேவன் இல்லை என்று சொல்லி மறுதலிக்கல, ஆனா you are doing that in your action. நீங்க அந்த ஆண்டவர் மறுதலிக்கிறது உங்களுடைய செயல்பாடுகள்ல காட்டுறீங்க. அப்போ ஒரு கேள்வி எழும்பும் பாருங்க பின்னாடி, இவனா கிறிஸ்தவனான்ட்டு ஒரு கேள்வி எழும்பும் பாருங்க. அந்த இடத்துல போயிடுச்சு, நம்ம பேதுரு மாதிரி ஆயிட்டோம்னு அர்த்தம். ஒருவேளை ஆண்டவர் இது எதற்காக பேசுகிறாரு தெரியல. ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு யாராவது அப்படி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கோபத்தில் நீங்கள் விட்ட வார்த்தைகள் நிமித்தம், நீங்கள் விட்ட வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் விழுந்து போன காரியம் போல் இருந்ததுன்னா, ஒரு நற்செய்தி சொல்லுகிற அதே நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் வாசிங்க. 28 30. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி வீட்டை தாங்கி இருந்த அந்த தூண்களை இடிப்பான். தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இப்போ என்ன பண்ற, தான் செய்த தவறை நிமித்தம் மனம் திரும்புகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தான் செய்த எல்லா காரியங்கள் நிமித்தம் சொல்ற, ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டு தான், ஆனா இந்த ஒரு விஷயம் அவன் செபிக்கிறான் பாருங்க, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு இறங்கும், என்னை பலப்படுத்தும், நான் மனம் திரும்புறேன். நான் விழுந்து போனது உண்மைதான், என் வாழ்க்கையில சொல்ல கேட்காம நான் டெசிஷன் எடுத்து கடைசியில் இப்போ விழுந்து போன மாதிரி நான் இருக்கிறேன், அது உண்மைதான், ஆனால் இந்த ஒரு முறை எனக்கு இறங்குங்கப்பா அப்படின்னு சிம்சோன் கேட்குறான் பாருங்க. அப்போ ஆண்டவர் அவனுக்கு இறங்குகிறபடினால, அடுத்து வாசிங்க 29வது வசனத்தை வாசிங்க. சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, தேங்க்யூ சிஸ்டர். நான் 30வது வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது மனம் திரும்பினக்கு அப்புறம், விழுந்தவன் எழுந்தக்கு அப்புறம் ஒரு எழுச்சி உண்டாகுது பாருங்க. அவன் எதற்காக உண்டாக்கப்பட்டான், பெலிஸ்தரை அழிப்பதற்காக. அப்போ அவனுடைய நோக்கம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அவன் உயிரோடு இருந்து பெலிஸ்தர்களை அழித்ததை பார்க்கலாம். அவன் சாகும் பொழுது கொல்லப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களா, அதிகமாக இருந்தார்களாம். ஆமென். இன்னைக்கு இந்த கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் உண்டாக்கப்பட்டது நிமித்தம் தான் நீ
இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்துக்குள்ள நீங்க விழுந்து போயிருக்கிறீங்க, இல்லை என்னால் எழுந்துக்க முடியாதுன்னா ஆண்டவர் உங்களுக்கு பேசுகிறார். ஒரே ஒரு முறை நான் விழுந்தது சரிதான், நான் தப்பான வாழ்க்கைக்கு போனது சரிதான், ஆனால் ஆண்டவரே நான் மனம் திரும்ப விரும்புகிறேன், நான் மனம் திரும்புகிறேன் நீங்க சொல்லும் பொழுது உங்களை எதற்காக உங்க தாயின் கருவில் உருவாகும் முன்னே, எலும்புகளே உருவாகும் முன்னே முன்குறித்தாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி, கர்த்தர் என் தாயின் கருவிலை என்னை உருவாக்கும் முன்னே வைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவார். அதற்கு நீங்களும் நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மனம் திரும்புதல். சிம்பிளான விஷயம். அதே பேதுருக்கு பாருங்க, மத்தேயு வாசிக்க தேவையில்ல, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும், அவன் மனம் கசந்து அழுதானாம். மனம் கசந்து, நான் என் தேவனை, நான் இயேசு கிறிஸ்துவை போய் எப்படிலாம் அவரை கூட இருந்தோம், அவரை போய் நான் மறுதளிச்சிட்டேன்னு சொல்லிட்டு 74ஆம் வசனத்தில் மறுதளிக்கிறான். 75ஆம் வசனத்துல என்ன பண்ணிடுறான்? மனம் திரும்புகிறான். அதே போல சிம்சோனுக்கு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் அதே 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை விழுகிறான், அதே 16ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல எழுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், விழுந்தது உண்மைதான், கோபத்து நிமித்தம் நீ விட்ட வார்த்தைகள் உண்மைதான், நீ முட்டாள்தனத்து நிமித்தம் உன் வாழ்க்கை முடிவை தவறாக எடுத்தது உண்மைதான், நீ விழுந்து போனது உண்மைதான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார், எழுப்பி பிரகாசிக்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பேதுரு தான் அப்போஸ்தலர்கள் நடுவிலே அந்த பெந்தகோஸ்து நாளில் எழுந்து நின்று சொல்றாரா, நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் விழுந்தாலும் நீ என்னுடைய பிள்ளையா இருக்கிறம்மா, நீ பாவம் செஞ்சது உண்மைதான்ப்பா, ஆனால் நீ என் பிள்ளையா இருக்கிற, நீ பண்ண வேண்டிய என்ன தெரியுமா? மனம் திரும்பு. ஹல்லேலூயா. ஆனால் யூதாசுமே இதே காரியத்தை செய்கிறான். அந்த வசனத்தை மட்டும் நான் காட்டுறேன், கவனிங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4:5 வாசிங்க. 27:4-5. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன், பாவம் செய்தேன் என்று அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த இடத்துல யூதாசுக்கும் ஒரு மனம் திரும்புதல் நடந்தது. ஆமே. யூதாஸ் மனம் திரும்பினானா? எத்தனை பேர் யூதாஸ் மனம் திரும்பினான்னு சொல்றீங்க? ஒரே ஒரு 2 3 ஓட்டு 4 ஓட்டு 5 ஓட்டு. சரி, கவனிங்க, யூதாஸ் மனம் திரும்பினான், அது உண்மைதான். ஆனா ஏன் சிஸ்டர் பேதுரு மறுதளிச்சான், மனம் திரும்பினா? பேதுரு மட்டும் ஆண்டவர் பிரதான அப்போஸ்தலனாய் நிறுத்தினார். யூதாஸ் மனம் திரும்பினா. ஆனா ஏன் சிஸ்டர் இவர் இறந்து போனார் அப்படின்னா, மனம் திரும்புதல் மாத்திரம் இருக்கக்கூடாதுங்க, அதுக்கான ஆக்ஷன் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் என்ன பண்ணுவோம், இப்போ கூட சில பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இந்த மெசேஜ் கேட்டு, ஆமா ஆண்டவரே நான் பாவம் செய்கிறேன் ஆண்டவரே, என்ன பண்ணுறது ஆண்டவரே, ஆண்டவரே அதுலேருந்து மனம் திரும்ப ஆண்டவரே. நல்லா கவனிங்க, அப்படியே நான் பாவம் செய்கிறேன், நான் இதுலேருந்து மனம் திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறத மாத்திரம் மனம் திரும்புதலை கொண்டு வராது, அதிலிருந்து எழும்பணும். சீயோன் குமாரத்தையே உன் தூசியை உதறி விட்டு எழும்பு. தூசி என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல விழுந்துட்டேன்னா, ஐயோ விழுந்துட்டேன் கரெக்டு, கத்துறது சரி, ஆண்டவரே என்னை தூக்குங்க சரி. ஆனால் தூக்கும் போது, கை கொடுக்கும் போது என்ன பண்ணணும்? இல்லை நான் விழுந்துட்டேன் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தேன். உங்கள் பிள்ளை அப்படி சொல்லிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? மண்டையில தட்டி அப்படியே கிடப்போம். சில சமயம் டென்ஷனில் என்ன பண்ணுவான்? கையை கொடுக்குறனா தூக்குறனா என்ன பண்ணணும்? வரணும். நானும் கஷ்டப்பட்டு தூக்குறேன், வரமாட்டேன், ஆனால் விழுந்துட்டேன் அழுதா எப்படி? புரியுதா? எத்தனை பேருக்கு விளங்குது? வரமாட்டான், நான் விழுந்துட்டேன், தூக்குறேன் ஆனால் நான் விழுந்துட்டேன். புரியுதா? அப்படிதான் நம்ம என்ன பண்றோம்? மனம் திரும்புதல்ன்ற பேர்ல நான் விழுந்துட்டேன் ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன். கேட்டா தாழ்மையான ஜெபம், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன். கரெக்ட் தான், பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவத்தை விட்டு வாமானா அதை பண்ண மாட்டோம். தூசியை உதறிட்டு வாமானா அதை பண்ண மாட்டோம். அதையும் வாரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? வெயிட்டா இருக்கு, மடி வெயிட்டா இருக்குன்னு சொல்ற ஆளுங்க தான் நம்ம. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தூசியை உதறி விட்டு எழும்பு. சீயோன் குமாரனே உன் தூசியை உதறி விட்டு உன்னிடத்துல இருந்து எழும்பி ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது விழுந்தவன்
ஆண்டவருக்காக எழும்புவான். ஹல்லேலூயா. அடுத்து கவனிங்க, நான் சீக்கிரமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நான் அப்படியே சம்பவமாய் சொல்றேன், நேரம் இல்லை. கவனிங்க, இந்த இடத்துல தாவீதின் விழுதலை பற்றி இருக்கிறது. தாவீது எந்த இடத்துல விழுகிறாரு? உரியாவின் மனைவியாகிய பத்சேபாளிடம் விழுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இவங்களும் என்ன பண்றாங்க? தாவீதோ ஒரு பாவம் செய்கிறார். பாவம் செய்த தாவீது அப்படியே இல்லாம கடைசியா ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி, ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னித்திருங்கன்னு கேட்கிறார். அதோட தாவீது அந்த மாதிரி பாவத்தை செய்யலை. இந்த ஒரு வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க கொஞ்சம் வேகமா. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இந்த இடத்துல அதே தாவீதை பற்றி தான் சொல்லப்படுகிறது. தாவீது மட்டும் நேரான வாழ்க்கை வாழ்ந்தாருன்னா இல்லை, அவரும் ஒரு இடத்துல விழுகிறார். அவரும் ஒரு பெண்ணிடம் தான் விழுகிறார். மற்ற கணவரின் மனைவிக்கு ஆசைப்பட்டு தான் விழுகிறார். ஆனா அந்த விழுந்த தாவீது, நீ செஞ்சது தப்புன்னு ஒண்ணு, ஐயோ இதெல்லாம் என்ன தப்பு, ராஜாக்கு எத்தனை மனைவிகளை என்னாலும் எடுத்துக்கொள்ளலான்றது சட்டம், இது நான் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லாம, கர்த்தாவே நான் செய்து தவறுதான் ஒத்துக்கிட்டு என்ன பண்றாரு? மனம் திரும்பி அழுகிறார். அழுகிறது நிமித்தம் அந்த ஒரு மனுஷன் விழுதல், ஒரு மனுஷன் எழுதல் எதை கொண்டு வருகிறதுனா, 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 11:36. 2 ராஜாக்கள் 11:36. சாரி, 1 ராஜாக்கள் 11:36 வாசிங்க. எடுத்தாச்சா? என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக. தேங்க்யூ சிஸ்டர். கவனிங்க, இப்போ இதே தாவீதுக்கு என்ன பண்றாருன்னா, என்னாலும் அப்படின்னா இந்த தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அவன் எழுந்தத நிமித்தம் கர்த்தர் கொடுத்த பிளஸ்ஸிங், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் ஒரு மனிதனுக்கு, இப்போ பேதுரு விழுந்தான், அவன் எழுந்தான், அது அவன் ஒருவனுக்கு ஆசீர்வாதம். சிம்சோன் விழுந்தான், அவன் எழுந்தான், அது அவன் ஒருவனுக்கு ஆசீர்வாதம். இப்ப கவனிங்க, தாவீது விழுகிறான், அவன் எழும்பும் பொழுது அவன் இனத்திற்கே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் விழுந்து போயிருந்தீங்கன்னா, நீங்கள் எழும்புவது நிமித்தம் உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது ஆண்டவர் அந்த அப்போஸ்தலரை படிச்சோம், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்தான். அப்போ ஆண்டவருக்கு பிரியமானது எல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது, நீங்கள் இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் ஆண்டவருக்கு மாறும் பொழுது, நீங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைங்க கர்த்தரை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். ஆண்டவரே நான் விழுந்துட்டேன்னு இப்போ முன்னாடி சொன்னீங்க பாருங்க, ஆண்டவரே நான் விழுந்துட்டேன் தான், நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. மனம் திரும்பும் பொழுது இந்த தாவீது ஒரு மனுஷன் மனம் திரும்பினான், ஒரு மனுஷன் எழுந்தான், ஆனால் அதற்குரிய ஆசீர்வாதம் அவன் இனம் கண்டது. ஹல்லேலூயா. அதற்குரிய ஆசீர்வாதம் அவன் தலைமுறைகள் கண்டது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க கூடுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயம் தான். நீங்கள் விழுந்தீங்க பாருங்க, நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபித்தது மட்டும் அல்லாமல், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானது எல்லாம், நான் உங்களுக்கு பிரியமானது, கடவுளுக்கு பிரியமானது என்னங்க? நம்ம ஆண்டவருக்கு பிரியமானது 100 தேங்காய் இல்லை, 100 எலுமிச்சங்காய் இல்லை. இப்படி ஆண்டவரை கேட்கிறவர் அல்ல. எதை கேட்குறாரு? எனக்கு பிரியமானதை செய். எனக்கு பிரியமானது என்ன? ஒருவருக்கொருவர் அன்பாயிரு, சமாதானமாயிரு, சந்தோஷமாயிரு. அன்னை கெட்ட வார்த்தைகள் ஒன்று முன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பொறாமப்படாத, இச்சையாக இருப்பாயாக, என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. அந்த 10 கட்டளைகளை நம்ம பக்காவாக கை கொண்டோம் அப்படின்னா, கர்த்தருக்கு பிரியமானதாய் செய்யும் பொழுது நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். கடைசியாக 2 கொரிந்தியர்
15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்லும் பொழுது வாசிங்க, கவனிங்க. இப்ப கடைசியா ஒரு மனுஷன் விழுகிறான். ஆனால் அவன் விழுந்தவன் முதலாவது அவன் விழுந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம். என்ன பண்ணுகிறான் முதலாவது? சரி, என்ன கவனிங்க கடைசியா வசனம் வாசிக்கலாம். ஆதாம் என்ன பண்றாரு? முதல்லயே ஆண்டவர் ஆசையா உருவாக்கின மனிதன். பைபிள்லயே 3 பேர் தான் ஒரு ஃபர்டிலைசேஷன் இல்லாமல் பிறந்தவங்க. யார் யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதாம், ஏவாள், 3 பேருன்னு சொன்னேன். ஒரு ஃபர்டிலைசேஷனே நடக்காம ஏசப்பா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் ஆதாமோ ஏவாளும் தான் ஒரு நார்மலா ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி பிறக்காதவர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் தெய்வீகமாக அதிசயமாக உண்டாக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கவனிங்க. இப்போ இந்த ஆதாம் தான் என்ன பண்றாரு? முதலாவது விழுந்து போறாரு. முதலாவது கீழ்ப்படையாமைன்றது பாவத்தை நிமித்தம் என்ன பண்றாரு? விழுந்துடுறாரு. ஆண்டவர் ஆசையாய் ஒரு பெரிய நோக்கமாய் பெரிய திட்டமாய் உங்களுக்கூட உங்கள் பெற்றவர்கள் உங்கள் வாழ்க்கையில் என் பிள்ளை இப்படிலாம் இருக்கணும், கல்யாணம் பண்ணி என் பிள்ளை இப்படிலாம் வாழணும், என் பேரன் பேத்திங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு உங்கள் பெற்றவங்க ஒரு வேலை நினச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேலை உங்கள் வாழ்க்கை அமைந்திருக்கலாம். நீங்கள் விழுந்தது நிமித்தம் அது அமைந்திருக்கலாம். நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள் நிமித்தம் அது அமைந்திருக்கலாம். சமாதானம் இல்லவே இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல தவறான முடிவு எடுத்து விழுந்து போயிருக்கிறீங்கன்னு யோசிங்க. இல்லை நாங்கள் பிரிஞ்சு போயிருக்கிறோம், எங்கள் உறவுகள் பலப்படலை, எங்கள் உறவுகள் வெட்டுண்டப்பட்டது அப்படின்னா எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறதுன்னு யோசித்து பாருங்க. ஐ டோன்ட் நோ வாட் ஃபார் God is talking, someone for someone God is talking. கவனிங்க. அப்போ எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறீங்கன்னு கவனிங்க. இப்போ ஆதாம் ஒரு இடத்துல விழுகிறார். ஆதாம் விழுந்தக்கப்புறம் அப்படியே ஒரு மனுஷனா விழுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தோம் நோவாவின் காலத்தில் நோவாவின் ஜனங்கள் விழுறாங்க, லோத்தின் காலத்தில் விழுறாங்க, அப்படியே மோசையின் காலத்தில் விழுறாங்க. அப்படியே விழுந்து 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 எழுந்துட்டு வராங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தார், இந்த மனுஷனை நான் எப்படி தூக்குறது? இந்த மனுஷனை விழுந்துட்டானுங்க, எதை வச்சு தூக்குறது, எப்படி தூக்குறது? 2 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:45. ஆகிலும் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். கவனிங்க. இப்ப பிந்தின ஆதாம், அதே ஆதாம் இடத்துல இன்னொருவரை வேதம் சொல்லுகிறது, வேதம் குறிப்பிடுகிறது. யாரை குறிப்பிடுகிறதா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. அப்ப ஒரு ஆதாம் விழுந்தான். ஹல்லேலூயா. ஆதாம் விழுந்தான். அவன் எப்படி எழுந்துக்கிற முயற்சி பண்றான் ஆனா அவனால எழுந்துக்க முடியல. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதாமுடைய பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணுவதற்காக என்ன பண்ணாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்தார். இப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை இறங்கி வந்து, நல்லா கவனிங்க, யூடியூப்ல கட் பண்ணிலாம் போட்டுறதுங்க. இயேசு கிறிஸ்துவும் ஒரு இடத்துல விழுகிறார். எங்க தெரியுமா? பிதாவின் கரத்துல விழுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவின் கரத்துல பாவங்களை சுமந்தவராய், இப்ப ஆதாம் பாவத்தை கொண்டு வந்தவனாய் இருக்கிறான், ஆனா பாவத்தை நீக்கினவராய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அழகா கவனிங்க. இப்ப ஆதாம் என்ன பண்ணாங்க? அந்த பாவ சேத்துக்குள்ள, அந்த தண்ணிக்குள்ளே என்ன பண்ணாங்களா? விழுந்தார். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த தண்ணியே நானே சுமந்து கொள்ளுகிறேன், அந்த பாவத்தை நானே சுமந்து கொள்ளுகிறேன்னு சொல்லி அந்த பாவத்தை அவர் சுமக்கும் பொழுது அவரும் அந்த இடத்துல விழுவது போல, பிதாவின் கையில விழுவது போல பாவத்தை சுமந்தார். அப்படிதான். அதனாலதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டார் அப்படின்னா, பிதாவானவர் அந்த பாவத்தை பாராத சுத்த கண்ணு. அந்த பாவம் ஆண்டவர் மேலே சுமந்தது நிமித்தம் அவர் ஒரு செகண்ட் அப்படி நகர்ந்து போனார் பாருங்க. அப்போ அந்த பாவெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் பாருங்க. அப்போ அந்த செகண்ட் அவர் விழுந்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயிரோடு எழுபது நிமித்தம் இனி என் பிள்ளைகளுக்கு விழுதல் இல்லை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கை தட்டி. இனி என் பிள்ளைகளுக்கு விழுதல் இல்லை, இனி என் பிள்ளைகளுக்கு விழுவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் எந்தெந்த காரியத்தெல்லாம் விழுந்து போயிருக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு தூக்க சுத்தமாக இருக்கிறார். நீங்கள் பண்ண வேண்டிய என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள். அப்படி ஆதாம் விழுந்தது நிமித்தம் அவன் எழுந்திருக்கும் பொழுது இது எங்கே தெரியுமா கொண்டு வருது? அவனுடைய பிளஸ்ஸிங்கை முழு மனு குலத்திற்கே கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. முதல்ல பேதுருவோ சிம்சோனை எழும்போது ஒரே ஒரு சிங்குலர் பிளஸ்ஸிங், சிங்குலராக விழுந்தாங்க. சிங்குலர் பிளஸ்ஸிங், ஒரு நபருக்கு பிளஸ்ஸிங். தாவீது விழுந்தான், ஆனால் அவன் எழுந்திருக்கும் பொழுது அவன் தலைமுறைக்கே ஆசீர்வாதம். ஆதாம் விழுந்தான்,
ஆதாமை போல பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்து விழுந்து எழுந்திருக்கும் பொழுது மனுக்குலத்திற்கே ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், எந்த இடத்துல விழுந்திருக்கிறீங்களோ அந்த இடத்த ஆண்டவர்கிட்ட காட்டுங்க, அதிலிருந்து எழுந்திருங்க. அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். சில பேரை நான் அவ்வளோதான் விழுந்துட்டேன்னு குற்ற உணர்வுலையே இருந்து இதுக்கு மேலே என்னால் ஆண்டவருக்கும் எனக்கும் உறவு இல்லை, நான் தூரமாகவே இருந்துடுறேன், நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னா நீங்கள் சாத்தான் உங்களை தந்திரமாய் மயக்கி வைக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா அவன் விழுந்தவன், என் கூட வந்துடுறியா, நீயும் விழுந்துட்ட என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லி உங்களை தந்திரமாய் மயக்க அவன் யூஸ் பண்றானா. அந்த தந்திரத்திற்கு ஏமாந்து போகாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் விழுந்தவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை ஏற்கனவே சிலுவையில் அவர் விழுந்தவராய், சிலுவையில் அவர் விழுந்தவராய் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென், ஆமென். அப்படி நீங்க தூக்கி எடுக்கப்பட்ட நீங்க விழுந்துட்டீங்கன்னு மறுபடியும் சொல்லாதீங்க. சில பேர் அந்த குற்ற உணர்வால கூட ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு பயப்படுவோம். ஐயோ, நான் பாவம் செய்கிறேன், அதனால எனக்கு ஞானஸ்தானம்லாம் வேணாம், இப்போ ஈஸ்டர் வரப்போகுது, அடுத்து ஞானஸ்தானம் எடுக்கணும், முன்னாடி வாங்க, நான் பாவம் செய்தாலும் நான் விழுந்தது உண்மைதான், ஆனால் நான் எழுந்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு பலன் தருவார், நான் எழுந்து நிமிர்ந்து நிற்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் முன்பாக வரும்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விழவிட மாட்டார். இனி உங்களை விழவிட மாட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி உங்களை விழவிட மாட்டார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆவியானவரே, நல்லவரே, அப்பா, நாங்கள் விழுந்த இடத்திலிருந்து எங்களை தூக்குகிறவராய் இருக்கிறவரே, இல்லை வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, நான் விழுந்தது உண்மைதான், நான் விழுந்துட்டேன்னு சொல்லி உங்களை விட்டு நான் தூரமாகவே இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் கிட்ட வரணும், நான் மனம் திரும்புகிறேன்னு சொல்லுங்க. கர்த்தாவே, இந்த பாவத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த காரியத்திலிருந்து நான் மனம் திரும்புகிறேன். எனக்கு மாத்திரமல்ல, என் தலைமுறைக்கு அது ஆசீர்வாதம் கொண்டு வரட்டும். ஆண்டவரே, என் தலைமுறைக்கு நான் எழுகிறது நிமித்தம் ஆசீர்வாதம் கொண்டு வரட்டும். நல்லா ஜெபிங்க பார்க்கலாம். நீங்கள் ஜெபித்தீங்கன்னா, நீங்கள் மனம் திரும்புனீங்கன்னா கர்த்தர் உங்கள் தலைமுறைக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். ஸ்தோத்திர ஆவியானவரே, நல்லவரே, அப்பா, ஆண்டவரே, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதேன்னு சொல்லுங்க. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்னு சொல்லுங்க. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறார் என்று சொல்லுங்க. கர்த்தாவே, நீரே இந்த பிள்ளைகளுக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறீங்கப்பா. ஆவியானவரே, இவர்கள் எந்தெந்த இடத்துல விழுந்து போய் இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து திரும்ப அதை ஆண்டவரே பழுதானதை சீர்படுத்தி முந்தின நாட்களில் இருந்தது போலவே நிலை நிறுத்துகிற தேவன் நீர். இவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்தெந்த காரியெல்லாம் விழுந்து போய் இருக்கிறதோ அதை எடுங்கப்பா, அதை சீர்படுத்துங்க. எல்லாம் கண்ணீரோடு கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்களை, விழுந்து போய் இருக்கிற காரியங்களை, என்னுடைய கேரக்டரை சீர்படுத்துங்க, என்னோட பிஹேவியரை சீர்படுத்துங்க, என்னோட குடும்பத்தை சீர்படுத்துங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தில் விழுந்து போய் இருக்கிறோம், அதை சீர்படுத்துங்க. வேலை ஸ்தலத்தில் விழுந்து போய் இருக்கிறோம், அதை சீர்படுத்துங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, சீர்படுத்தி அதை ஆண்டவரே தாவீதின் கூடாரத்தை நிறுத்துவதற் போல நிறுத்துங்கப்பா. உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.